வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது காதலர்களுக்கு மட்டும். பருவத்தில் அண்ணலும் அவளும் நோக்கினால் இருவருக்குள்ளும் ஏற்படும் உற்சாக துள்ளல்தான் காதல். இந்த காதல் தங்களுடைய வயதையோ அவர்கள் சார்ந்த சாதியையோ மதத்தையோ அதனால் ஏற்படும் பின் விளைவுகளையோ பார்ப்பதில்லை. வீட்டில் பெற்றோரின் சம்மதத்துக்காக இந்த காதல் அவர்களை காத்திருக்கவும் வைப்பதில்லை. காதல் எங்கே, எப்படி, யார் யாருக்கு வரும், வர வேண்டும், வரக்கூடாது என்பதற்கும் எந்த விதியும் இல்லை. ஆனால் சமூகத்தில் சில கட்டுப்பாடுகள் காலம் காலமாய் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு சாதி என்றும் மதம் என்றும் வசதி என்றும் வறுமை என்றும் பல வர்ணங்கள் உள்ளன. அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் சிக்கி தன்னுடைய காதல் மனைவியை பிரிந்து 2 மாத குழந்தையுடன் தவிக்கும் ஒரு கிராமத்து மாணவனின் நிஜ கதையை பார்க்க இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த பரிகம் கிராமத்தில் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவரின் மகன் ரஞ்சித் குமார். தேவேந்திரன் கூலி வேலை பார்த்தாலும் தன்னுடைய மகன் பள்ளிக்கூட வாசல் சென்று ஏட்டுப் படிப்பை தொட்டு பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அதே ஊரில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றிற்கு அனுப்பி வைத்தார். அந்த ஊரில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார் ரஞ்சித் குமார். தேவேந்திரனுக்கு அங்கிருந்து பிழைப்பு தேடி வேறு ஊர் செல்ல வேண்டிய காலச்சூழல் ஏற்பட்டது. பிழைப்பு தேடி சென்ற ஊர் பெரம்பலூர் மாவட்டம் மலையாளிப்பட்டி. ரஞ்சித் குமார் தன்னுடைய மேல் படிப்பை, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அங்குள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் படித்தார். காரணம் சொல்லாமல் எட்டி பார்க்கும் அந்த பள்ளிப்பருவ காதல் ரஞ்சித் குமாரையும் தொட்டு பார்த்தது. அதே ஊரைச் சேர்ந்த மிகவும் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரது மகள் சாந்திதான் ரஞ்சித் குமாரின் இதயத்தை குலைத்தாள். பொதுவாக பள்ளிப்பருவ காதல் படிப்பு முடிந்ததும் வாடிய மலர் போல் உதிரும். ஆனால் பசுமரத்தில் எழுதிய எழுத்தாக அழியாமல் இதயத்தில் ஓரம் ஒதுங்கிக் கொள்வது இயல்பு. அப்படித்தான் இவர்களது காதலும் பள்ளி படிப்பு முடிந்ததும் அழிந்துவிடும் என்றே பலரும் எதிர்பார்த்தனர். அரசல் புரசலாக வெளியே தெரிந்தாலும் இருவரது வீட்டிலும் கண்டிப்போடு நிறுத்திக் கொண்டனர். படிப்பும் தொடர்ந்தது. அரும்பாவூர் அந்த ஸ்கூல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆவது +2 வரையும் படிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அது இந்து வணிக சந்தி சாஸ்திரிபுரங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் குப்புசாமி மகள் சாந்தி என்பவர் அவங்களும் இந்த ரஞ்சித் குமாருடைய அக்கா பையனும் நாங்கள் இந்து ஆதி திராவிடன் ஜாதியை சார்ந்தவங்க 2 பேருமே இவங்க லவ் பண்ணுறாங்க. அரும்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க சார். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் அங்கே தான் சார் படித்தேன். இது கூட அந்த அதே கவுண்டர்பாளையம் பக்கத்தில் மலையாளப்பட்டி பக்கத்தில் சாஸ்திரிபுரம் சார். அந்த ஊர்லேருந்து குப்புசாமி மகள் சாந்தி அவங்களும் கூட 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் படித்தாங்க சார். இப்போ 12ஆவது வரையும் 10ஆவது வரையும் ஒன்றும் இல்லை சார். 11ஆவது 12ஆவது அப்புறம் ஃபஸ்ட்டு அப்புறம் எல்லாம் 3 எல்லாம் கும்பலாக படித்தேன் சார். அப்புறம் லவ் பண்ணுறான்னு சொன்னால் அவங்களும் சொன்னாங்க, ஒத்துக்கிட்டோம். பள்ளி படிப்பை முடித்த தன் மகன் பட்டப்படிப்பை எட்டி பார்க்க வேண்டும் என்று ரஞ்சித் குமாரின் தந்தை தேவேந்திரன் ஆசைப்பட்டார். ரஞ்சித் குமாரும் படிப்பில் உறுதியாக இருந்ததால் சென்னைக்கு சென்று ஒரு கல்லூரியில் சேர்ந்து பிகாம் பட்டப்படிப்பு படித்து வந்தார். ஆனாலும் சாந்தி மீது கொண்ட காதல் மாறவும் இல்லை, மறையவும் இல்லை. அதே நேரத்தில் சாந்தியும் தன்னுடைய பெற்றோரிடம் வற்புறுத்தி கல்லூரியில் படிப்பதற்காக சென்னை வந்து சேர்ந்தார். உறவினர் ஒருவர் வீட்டில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்தார் சாந்தி. பள்ளியிலேயே பருவ காதல் பிடியில் சிக்கி தவித்தவர்கள்
தட்டி கேட்பதற்கோ விட்டு பிரிப்பதற்கோ ஆளில்லா சென்னையில் எப்படி சந்திக்காமல் இருப்பார்கள்? சென்னையில் கல்லூரியில் கற்க வேண்டிய பாடத்தை விட்டுவிட்டு காதல் பாடத்தை தான் விழுந்து விழுந்து படித்தனர். அப்போது கூட ரஞ்சித்குமார் வேறு சாதி, தான் வேறு சாதி என்பது சாந்திக்கு மறந்து விட்டது போலும். சென்னையில் தன்ராஜ் பெய்த் ஜெயின் கல்லூரி, அதில் துறைப்பாக்கம், அங்கே போய் காலேஜ் ஃபஸ்ட் இயர் பிகாம் சேர்ந்தேன் சார். இந்த பொண்ணு அவங்க வீட்டில் படிக்க வைக்கல, அடுத்த வருஷம் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு வருஷம் பிரேக் போட்டாங்க. நான் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகும்போது அவங்க வீட்டில் சண்டை வந்துருச்சு. நீங்கள் அந்த பொண்ணு அவங்க பேசுகிற ஃபோனில் பேசவும் அவங்க பார்த்துட்டாங்க, சண்டை வந்துருச்சு. அதனால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் ஒத்துக்கலை. என்னை கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு எந்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன். அந்த பொண்ணு கிளம்பி உளுந்தூர்பேட்டை வரையும் வந்துருச்சு, நான் வருவேன் அப்படின்ட்டு வந்துருச்சு. காதல் என்றால் வில்லன்களும் வில்லங்கமும் வருவது இயல்புதான். அதன்படியே ரஞ்சித்குமார் மற்றும் சாந்தியின் 6 வருட காதலுக்கும் வந்தது சிக்கல். இருவரும் கல்லூரி செல்வதாக கூறி நடத்திய காதல் நாடகம் சாந்தியின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது. அந்த சிக்கலையும் சாதி மறந்து கடக்க முடிவு செய்தார் சாந்தி. சாதி மதம் எல்லாம் மனிதன் தன்னுடைய சுயலாபத்துக்காக கண்டுபிடித்தது என்று சிலர் மேடைக்கு மேடை முழங்குவது யார் காதுக்கு கேட்கிறதோ இல்லையோ, இந்த காதல் ஜோடிகளின் காதுகளுக்கு அது வேத வாக்காக ஒலிக்கிறது. அதனால்தான் இரு உள்ளங்களில் காதல் தீ பற்றிக் கொண்டால் ஜாதி மதம் கடந்து அந்த இருவரும் உல்லாச பறவைகளாய் சிறகடித்து பறக்கின்றனர் வீட்டை விட்டு. அப்படித்தான் ரஞ்சித்குமார் சாந்தியின் சாதி கடந்த காதலும் ரெக்கை கட்டி பறக்க முடிவு செய்தது. சாந்தியின் வீட்டுக்கு காதல் விவகாரம் தெரிந்து வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இதனால் அதிர்ந்து போன சாந்தி வீட்டிலிருந்து ஓட்டம் பிடித்தார். ரஞ்சித்குமாரை கரம் பிடித்த அவர், வாழ்ந்தால் உங்களோடுதான், இல்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கதற ஆரம்பித்தார். அவன் திரும்பவும் காலேஜ் போய் மெட்ராஸில் சேர்த்து விட்டோங்க. மெட்ராஸில் சேர்த்து விட்டவாக்கில் இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி பழக்க வழக்கம் இது காதல் இருந்திருக்க மாட்டேறதுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த பொண்ணு திடீர்னு கூப்பிட்டுக்கிட்டு, இந்த பொண்ணு நான் சாக போகிறேன், எனக்கு என்ன வழி சொல்கிறேன்னு இந்த பொண்ணு கேட்டுச்சுங்க. அதுக்குன்னு வசரம் என் மாமன் ரஞ்சித்குமார் வந்து பெற்றவங்க பேச்சுமா கேட்காத, அவள் ஒரு வார்த்தைக்கு வசரம் பெற்றவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவளை நம்பி சரி நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சங்கராவரம் லைனுக்கு கொசப்படியில் போய் கல்யாணம் திருமணம் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்து 1 வருஷமாக நான் வச்சிருந்தேங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து சங்கராபுரம் பக்கத்தில் கொசப்பாடிங்கிற கிராமத்தில் சொந்தக்காரவங்க நண்பர்கள் முன்னிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா அம்மா கூட எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அப்புறம் திரும்பி சார் கொசப்பாடி கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பி பரிகத்துக்கு சொந்த ஊரான பரிகத்துக்கே வந்து இங்கே தங்கிட்டு வீட்டிலே இருந்துட்டேன். இதனால் வழக்கமாக பதற்றத்தில் ஒவ்வொரு காதலனும் எடுக்கும் முன்பின் யோசிக்காத அதே முடிவை எடுத்தார் ரஞ்சித்குமார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கொசப்பாடி முருகன் கோவிலில் இருவரும் சாதி கடந்து இருமணப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டனர். அப்போதும் ரஞ்சித்குமார் தன்னை விட தாழ்ந்த சாதி பையன் என்பதை சாந்தி மறந்துவிட்டார் போலும். சாதிக்காற்று மற்ற இடங்களை விட சற்று வேகமாக வீசும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு வாழ்வது சவாலான விஷயம்தான். சாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு சாதியை தாங்கி பிடிப்போரும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோரும் நிறைந்துள்ள நம் தமிழகத்தில் இது ஒன்றும் புது கதையல்ல. அதனால்தான் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்று விட்டதோ என எண்ண தோன்றுகிறது. ரஞ்சித்குமார் சாந்தி இருவரும் திருமணம் முடிந்து பரிகம் கிராமத்தில் தனி குடித்தனம் நடத்தி வந்தனர். ரஞ்சித்குமார் தனது படிப்பை கைவிட்டதால் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். அந்த உறவுகளை கடந்து இணைந்த இந்த இருமணமும் நடத்திய தாம்பத்திய பந்தத்தின் அடையாளமாக சாந்தி கருவுற்றார். மகள் கருவுற்ற செய்தி கேட்டு பிரிந்திருந்த சாந்தியின் தாயார் மகளை தேடி வந்தார். திருமணத்தால் பிரிந்த பந்தம் பிறக்கப் போகும் குழந்தையால் ஒன்றாக போவதாக எண்ணி சாந்தியும் ரஞ்சித்குமாரும் சந்தோஷப்பட்டுக் கொண்டனர். ஆனால் அந்த பந்தம்தான் தங்களுக்குள்ள தாம்பத்திய பந்தத்தை பிரிக்கப் போகிறது என்பதை அந்த ரஞ்சித்குமார் உணரவில்லை என்பதுதான் இந்த காதல் கதையின் உருக்கமான சோகம். சாந்தி கருவுற்று 9வது மாதம் வந்தது. தங்கள் ஊரில் வைத்து
வளைகாப்பு நடத்தப் போவதாக கூறி சாந்தியின் தாயார் அவரை அழைத்து கொண்டு சென்றார். ரொம்ப வருஷம் எப்பயும் போல் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க அம்மா எப்பயும் போல் ஃபோன் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பண்ணிவிட்டு திரும்பி நான் வளைகாப்பு பண்ணுறேன், எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, நீ வேணாம் எங்கள்கிட்ட இருக்கட்டும், நாங்கள் பிறந்து வாட்டி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் திரும்பி இதே மாதிரி 2-3 டைம் ஃபோன் பண்ணிக்கிட்டு திரும்பி அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வளைகாப்பு பண்ணுறேன்னு. 9வது மாதம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துலேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 9வது மாதம் வளைகாப்பு பண்ணுறதுக்கு இங்கே எங்கள் ஊருக்கு பறிக்கிறதுக்கு வரலாம்ன்றதுங்க. அதுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்து காசு மணிமகளை 200 ரூபா காசு கொடுத்து நான் வளைகாப்பு நான் பண்ணுறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது போயிடுச்சுங்க. தன்னுடைய காதல் மனைவி பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் ரஞ்சித்குமாரின் எண்ணமாக இருந்தது. ஆனால் அங்கு சென்ற 2 நாட்களில் சாந்தியை பார்க்க வந்த உறவினர்களும் சாந்தியின் தாயும் சாதி கடந்த திருமணத்தால் தனக்கும் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட அவமானத்தையும் மன உளைச்சலையும் எடுத்து கூறி மனம் விட்டு கதறினார். உன்னை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தோம், உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே என்று ஆளாளுக்கு குமுறல்களை கொட்டி தீர்த்தனர். தான் வேறு சாதி, ரஞ்சித்குமார் வேறு சாதி என்பது அப்போதுதான் சாந்திக்கு நினைவிற்கு வந்தது போலும். எங்கள்கிட்ட சொல்லாமலே அவங்க நெய்வேலி பக்கத்தில் திடீர்குப்பம் அவங்க பொண்ணோட பெரியம்மா வீடு, அந்த வீட்டில் போயிட்டு இருந்துட்டாங்க. அங்கே கூட இருக்குல்ல போய் 2-3 நாள் இருந்துட்டு வாடகை ரூம் எடுத்து தனியாக அவங்களுக்கும் தெரியாமல் பக்கத்தில் 2-3 கிலோமீட்டர் தள்ளி வாடகை வீட்டில் எடுத்து அங்கே இருந்தாங்க. விடிஞ்சா திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்கள் இங்கே வரதான் முடிவு பண்ணியிருக்கோங்க. இந்த பொண்ணு சொல்லாத பேசாத நோட்டில் எழுதி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 மணி பஸ்ஸு அவங்க அம்மா கூட போயிடுச்சுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோனுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. குழந்தை பிறக்க 1 வாரம் இங்கே ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணலங்க. பெண்களின் பெரிய ஆயுதமான கண்ணீர் சில நேரங்களில் அவர்களையே வீழ்த்துவதுண்டு. அந்த கண்ணீர் தாக்குதலில் சாந்தியும் மனம் மாறினார். சாதி கடந்த காதல் தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டது என்று இதனால் வேற்று சாதியைச் சேர்ந்த காதலனுடன் ஒன்றாக சுற்றும் போதோ வீட்டை விட்டு ஓடும் போதோ தெரியாத சாந்தியின் நினைவாற்றலுக்கு எட்டாத அந்த சாதி எட்டி பார்க்க தொடங்கியது. அந்த சோகத்தை விவரிக்கிறோம். காத்திருங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு. சாதி இருக்கு, இல்லை, இல்லவே இல்லை என்பது வாதமாக யாருக்கு இடையே வேண்டுமானாலும் வரலாம். காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு வாழும் 2 உள்ளங்களுக்கு இடையே வந்தால் அது அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்களே எழுதும் முடிவுரை என்பது இங்கே பலருக்கு தெரிவதில்லை. அதுதான் சாந்தியும் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. அதன் விளைவாக அவர் எடுத்த முடிவுதான் கொடூரமானது, கொடுமையானது. கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கடலூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்ற இடத்தில் சாந்திக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அவரை சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சில மணி நேரத்தில் சாந்திக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தையை பார்க்க பார்க்க இது தாழ்ந்த சாதியைச் சேர்ந்த காதலனுக்கு பிறந்தது என்ற தாழ்வு மனப்பான்மை அவருக்கு ஏற்பட்டது. தனது தாய்
மற்றும் உறவினர்களின் அறிவுரைப்படி அந்த குழந்தையை எங்காவது வீசிவிடுவது என்ற இரக்கமற்ற முடிவை எடுத்தார் சாந்தி. அந்த மருத்துவமனையின் காவலாளி ஒருவரிடம் குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து எங்காவது கண்காணாத இடத்தில் விட்டுவிட அந்த பிஞ்சு குழந்தையை தூக்கி கொடுத்துவிட்டு கண்ணுக்கு தெரியாத தன் சாதியை சுமந்து கொண்டு தாயாருடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சாந்தி. டெலிவரி டைம் ஆகும். கடலூர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து இருக்காங்க 25ஆம் தேதி. அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கு. போன மாதம் 25ஆம் தேதி வந்து அட்மிஷன் ஆகிறாங்க. அன்றைக்கே வந்து 5:36 அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே 28ஆம் தேதி அங்கே போகிறான். அங்கே போயிட்டு மாமா இந்த மாதிரி வந்து ஆண் குழந்தை பிறந்து சொல்கிறான். நான் இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்துட்டு 29ஆம் தேதி போகிறோம் அப்ஸ்காண்டிங். இதற்கிடையே தன்னுடைய மனைவி பிரசவத்திற்காக கடலூர் மருத்துவமனையில் சேர்ந்திருக்கும் தகவல் அறிந்து தன்னுடைய நண்பர்களிடம் சிறிது பணம் வாங்கிக் கொண்டு தனக்கு பிறக்கப் போகும் வாரிசை பார்க்க சந்தோஷத்தில் ஓடினார் ரஞ்சித்குமார். இந்த நிகழ்வுகள் ஏதோ சினிமாவில் வருவது போல இருக்கலாம், ஆனால் இது நிஜம். மருத்துவமனைக்கு சென்ற ரஞ்சித்குமார் தன்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்பதை அறிந்து மகிழ்ந்தாலும் அங்கு மனைவியையும் குழந்தையும் காணாமல் தவித்து போனார். உடனே சாந்தியை தேடி உரிமையோடு தாய் வீட்டிற்கு சென்றார் ரஞ்சித்குமார். அங்கு அவருக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அவரை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. மேலும் குழந்தை இறந்து விட்டதாகவும் அந்த குழந்தையை எரித்து விட்டதாகவும் தெரிவித்தனர். மருத்துவமனையில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது ஏன் என்று கேள்விக்கு சாந்தியும் சரி அவரது தாயும் சரி பதிலேதும் தரவில்லை. திருதிருவென விழித்தனர். குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு அவங்க சித்தி சொல்லுது. அவங்க அம்மாவை தான் சொல்றாங்க, அந்த பொண்ணு அதான் சொல்லுது. சரி, அது மாதிரி சொல்லவும் திரும்பி எங்கள் மாமா இருந்துட்டு சரி நான் நார்மல் டெலிவரி தானே சொன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் திடீர்னு இது மாதிரி இறந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சரி நான் எங்கே பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். 10 மாதம் சுமந்து தன் வயிற்றில் பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டதாக கூறும் அளவுக்கு சாந்தியின் கண்ணை மறைத்து விட்டது. சாதி பேய் யாரை வேண்டுமானாலும் பிடித்து ஆட்டலாம். தான் பெற்ற சேயை மறக்கும் அளவுக்கு ஒரு தாயை பிடித்து ஆட்டுவதை யாரும் நிச்சயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். சாந்தியும் சாதிய ஆட்டத்திற்கு தாளம் தப்பாமல் ஆடினார். குழந்தையை எங்கே என்று ரஞ்சித்குமார் கேட்ட கேள்விகளுக்கு தொடர்ந்து மழுப்பலான பதில்களையே தெரிவித்தார். குழந்தையை எரித்த இடமாக ஒன்றை அடையாளம் காட்டினார். ஆனால் ரஞ்சித்குமாருக்கு தன் குழந்தை இறக்கவில்லை என்றும் இவர்கள் தான் ஏதோ நாடகம் ஆடுகிறார்கள் என்றும் உள்ளம் உணர்த்தியது. மேலும் கீழ் சாதிக்காரன் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று சாந்தியின் தாய் நாக்கூசாமல் கூறிய வார்த்தைகள் ரஞ்சித்குமாரை தீயாக சுட்டது. அந்த சமுதாய பெரியவர்களிடத்தில் தன்னுடைய குழந்தையை கண்ணில் காட்டச் சொல்லுங்கள் என்று முறையிட்டார் ரஞ்சித்குமார். அவர்களெல்லாம் சாந்தியை அழைத்து, ஏமா நீ வீட்டை விட்டு ஓடி போகும்போதோ இவரோட குடித்தனம் நடத்தும் போதோ இவர் கீழ் சாதிக்காரன் என்பது தெரியாமல் போச்சா என்று மனசாட்சியை உழுக்கும்படி கேட்டனர். அதற்கும் சாந்தியிடம் இல்லை பதில். அரும்பூர் வந்து ஒரு 300-400 பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி நாளைக்கு போகிறோம். போன உடனே அவங்க சித்தி இருந்துக்கிட்டு அவங்க பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணோட அம்மாவும் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. இவங்க சித்தி அங்கேருந்து வந்துட்டு கதவு அவங்க உள்ளே விட்டு போய் கதவை சட்டிக்கிட்டு நீ யார் இங்கே எதுக்கு இங்கே வந்தீங்க வெளியே போடா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியே பேசிட்டாங்க சார். அப்ஸ்காண்ட் உடனே அங்கே உள்ள செக்யூரிட்டி யேசுதாஸ் என்பவரோட வந்து குழந்தைய வித்துடுறாங்க. குழந்தைய விற்றுட்டு அவர் மூலிமா இஸ்மாயிலுங்கிற ஒரு சென்னையில் ஒருத்தர் அவருடையும் குழந்தைய வித்துடுறாங்க. இந்த குழந்தைய விற்ற உடனே திரும்பி நாங்கள் வந்து போய் கேட்குறோங்க. இந்த மாதிரி ஒன்றும் தகுந்த பதில் சொல்ல மிரட்டுறாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லி ஜாதி பிடிச்சி போய் எங்களை வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. சாந்தியின் மௌனம் கலையாத அதே நேரத்தில் தன்னுடைய காதல் மனைவி குழந்தையுடன் பிரிந்து சென்று விட்டாளே என்ற ஏக்கத்துடனும் குழந்தைக்கு என்ன ஆனது என்பதை கண்டுபிடிக்கும் பதபதைப்புடனும் நீதி கேட்டு காவல்துறையிடம் முறையிட்டார் ரஞ்சித்குமார். அரும்பாவூர் காவல்துறையினரின் விசாரணையில் குழந்தையை சாந்தி மருத்துவமனை காவலாளி ஜேக்கப் என்பவரிடம் கொடுத்துவிட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் குழந்தையை வீதியில் வீச மனமில்லாததால் பல வருடங்களாக குழந்தை இல்லாத சென்னையைச் சேர்ந்த இஸ்லாமிய தம்பதி ஒருவருக்கு பிஞ்சு குழந்தை விற்றுவிட்டதாக தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ந்து போன ரஞ்சித்குமார்
போலீஸ் துணையுடன் குழந்தையை மீட்டார். பிறந்தது இந்துவுக்கு, கைமாறியது கிறிஸ்தவரிடம், போய் சேர்ந்தது இஸ்லாமியரிடம். சாதி கடந்து பிறந்த இந்த குழந்தை சமதர்ம சமூகம் படைத்து விட்டதை காலச்சூழல் சாந்திக்கு உணர்த்தி இருக்கும். அந்த எரிஞ்ச இடத்த பார்த்தாங்க. பார்த்த வாட்டி இங்கே குழந்தை இல்லை, ஏன் போய் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இங்கே தான் சத்தியமாக இங்கே தாங்க செத்து போச்சு, அதனால் எரிச்சிட்டுங்க, இங்கே தாங்க எரிச்சோம் அப்படின்னு இந்த இடத்த காமிச்சாங்க. அந்த மேடம் அந்த சாம்பலாம் தள்ளி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி அந்த பொண்ணு, அவங்க அந்த சித்தி, அவங்க அம்மா 3 பேர்த்தையும் ஸ்டேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு மணி ஒரு 3 மணி இருக்கும் ஸ்டேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. மணி 6 மணி வரையும் வச்சு விசாரிச்சிருக்காங்க. வச்சு கேட்க வாட்டி அப்புறமா குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. சத்யாங்கிற எஸ்ஐ மேடம் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து இந்த இயேசுதாஸுங்கிறவர் வந்து கடலூர் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நான் வந்து மெட்ராஸில் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டேன், அந்த குழந்தைய இவங்க வந்து கொலை அந்த குழந்தைய கொன்றுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக ஏன்டம் சொன்னாங்க. நான் வந்து குழந்தை இல்லாத 20 வருஷமாக இருக்கிறாங்க இஸ்மாயில், சென்னையில் உள்ள இஸ்மாயில் மெட்ராஸ்காரர்கிட்ட வந்து நான் குழந்தைய ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தையுடன் மீண்டும் தனது காதல் மனைவி சாந்தியின் வீட்டுக்கு சென்று இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தாவது தன்னுடன் வந்து வாழ்க்கை நடத்த வருமாறு கெஞ்சினார் ரஞ்சித்குமார். ஆனால் சாந்தியோ தாழ்ந்த சாதி கணவனும் வேண்டாம், அவனுக்கு பிறந்த குழந்தையும் வேண்டாம் என்று முகத்தில் அறைந்தார் போல கூறிவிட்டார். கனத்த இதயத்துடன் தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார் ரஞ்சித்குமார். அந்த பிஞ்சு குழந்தை ரஞ்சித்குமார் வசம் வந்து 2 மாதங்கள் கடந்து விட்டது. அந்த குழந்தைக்கு தாயிருந்து கொடுக்க வேண்டிய தாய்ப்பால் கிடைக்காததால் தானே தாயுமானவனாக இருந்து புட்டிப்பால் ஊட்டி வருகிறார் ரஞ்சித்குமார். கல்லூரிக்கு பாடப்புத்தகத்தை தூக்கிச் செல்லும் வயதில் தன்னுடைய குழந்தையை தோளில் தூக்கிச் செல்கிறார் ரஞ்சித்குமார். இந்த குழந்தையை சாந்தி தனக்கு தந்த காதல் பரிசாக கருதி தாயில்லாத குறை தெரியக்கூடாது என்று ஒவ்வொரு கணமும் பத்திரமாய் பார்த்து வருவது பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் பிகாம் பட்டப்படிப்பை ஒழுங்காக முடித்து வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய வயதில் காதல் மோகத்தில் வீழ்ந்து சாதி தீயில் வெந்து பிஞ்சு குழந்தையை தூக்கிக் கொண்டு கூலி வேலைக்கு போகும் கொடுமையை என்னவென்று சொல்வது? அவங்க போயிட்டு அந்த பொண்ணை விசாரிச்சாங்க. ஏமா இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க, நான் எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நைட்டும் பார்க்கலாம் இந்த பையனை வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கை நடக்க கூடாதுன்னு சொல்லி அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். துள்ளும் இளமை எதையும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் தாயே இல்லாமல் தவிக்கும் பிஞ்சு அழுது புரண்டு துள்ளும் போதுதான் அதன் வேதனை கண்ணுக்கு தெரிகிறது. பிஞ்சு முகம் பார்த்தும் இறங்காத சாந்தியின் நடவடிக்கையை அவர் சமூகம் சார்ந்த பெண்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதே தாயுள்ளம் கொண்ட அனைத்து சமூக பெண்ணியவாதிகளின் கருத்தாக உள்ளது. தாய் இருந்து வளர்க்கும் குழந்தைகளே தடம்புரலும் இந்த காலத்தில் தாயில்லாமல் வளரும் இந்த பிஞ்சு குழந்தையின் எதிர்காலத்தை நினைத்தால் கல் நெஞ்சமும் கலங்கும். நானும் எஸ்சின்னு தெரிஞ்சுதான் அவங்களும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்பயும் போலதான் இருந்தாங்க, ரொம்ப நல்லா க்ளோஸாக தான் இருந்தாங்க. திடீர்னு இது மாதிரி பண்ணுறாங்க, என்னன்னே தெரியல. அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணுறாங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு. பவுடர் பாலே கலை கொடுத்துட்டு இருக்கு, மாற்றி மாற்றி வச்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன 6 வருட காதல், 1 நிமிட சந்தோஷம். ஆனால் இந்த பிஞ்சு என்ன பாவம் செய்தது? காலமெல்லாம் சங்கடம். நிச்சயம் சாந்தியின் இதயத்தின் ஓரம் அந்த தாய்மைக்கான ஈரம் ஒட்டி கொண்டிருந்தால் நிச்சயம் அவரை இந்த பிஞ்சிடம் சேர்க்க வேண்டும் என்பதே மனிதநேயம் மிக்கவர்களின் வேண்டுதலாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது.